பரிசுத்தம் மகா இரக்கம் உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்களுடைய பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லப் போகிறீர்களோ அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்ன எதிர்பார்ப்போட என்ன வாஞ்சையோட ஆண்டவர் வந்திருக்கிறார்களோ என் தேவன் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற வார்த்தையாக அமையட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் மான்களை ஈனும்படியாக செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் மீட்சி அடையும்படியாக, அவருடைய ஆண்டவரே எல்லா விதமான சஞ்சலங்களை நீக்கும்படியாக வார்த்தையானது அமையட்டும். நாங்கள் பாடப்போகிற பாடல் பகுதி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட அசைவாடுவீராக. உம்முடைய ஆவியானவருடைய பிரசனம் இந்த இடத்தை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆண்டவரே பிரசனத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மாம்ச சிந்தையோ மாம்ச ஆலோசனையோ எங்களை ஆட்கொள்ளாதபடி தெய்வீக சிந்தனையும் தெய்வீக ஆலோசனையும் எங்களை வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் குடில் நாடி தேவ பாலனை பரிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் குடில் நாடி தேவ பாலனை பரிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட நிறைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் குடில் நாடி தேவ பாலனை பரிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல்காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் குடில் நாடி தேவ பாலனை பரிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும்
நாம் பயப்படோம். சேலா. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா என்பவைகளே. ஆமேன். Greetings to all of you in the name of the Lord and Savior Jesus Christ. It's wonderful to praise God and hear His lovely words this early morning. The great word of this day, the Christmas word, is the Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. We are all gathered here. The great strength God gives today is with us. Things may go. If you see in the beginning of the 46th Psalm, verse number 1, it says that God is our refuge, our strength, a very present help in trouble. All of you say, present help. We need present help. Now, today, so for 2024, another 14 days, no more 2024. So the days are very, very important. God was with us. God is with us. That kind of presence of God in all our activities, at home, in school, that is the greatest strength. So the Lord is our help. And this psalmist says, present help, every day's help. My hope is built. Today's topic, living hope, and nothing else but Christ, my rock. So this psalm says so clearly, things will go wrong. The coming days will see many natural disasters. Many of our old teachers still, they went up to cancer levels, so many health issues. But God was with them. God was with us too this morning. It's been repeated twice in 7 and 11, verse number 7 and 11. It says, yes, please read. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், Yeah. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Yes. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Yeah, the Lord of hosts is coming with a great host to save you and save you in the current situation. What a great help. Throughout this year, we would have faced so many hardships, health-wise, and work-wise, and problem at home, and problem in where you work, but the Lord of hosts. The Bible says a particular word, you
எஸ், நம்மோடு. All of us do things individually, but a team, very important. It's not so easy. In that, the Lord should be in that team. The Lord's voice should be heard to everyone. Then you win. That's what this psalm says. And if you read First Colossians chapter 1, verse 27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று Yes. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். Christ is the living hope, glorious hope. There are two things, three things even. The Christmas message is grace. Number one, it is the grace that will make you great. Then followed by goodness. All of you say grace, glory, goodness. The three things should follow. First thing, Mary received grace. கிருபை பெற்றவளே வாழ்க. The angel came into the house of the Mother Mary and said, Hail Mary, you received grace. The Bible says in Luke 1:29, Mary was thinking about what kind of greeting was this. அவளோ Yes. அவனைக் கண்டு Yes. அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். Look at that. When she saw him, she was troubled and is saying, see, first you have to receive grace in your life. Grace is given to humble people, obedient people. Mary was telling, let it be according to your word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக. அப்படி என்று சொன்னால் அவமானத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், இழிச்சொல்லை பொறுத்து கொள்ள வேண்டும். Because she was conceived by the Holy Spirit. That's why the Bible says, விசுவாசித்தவளே பாக்கியவரே. விசுவாசிக்கிறதுனா கீழ்ப்படியணும். ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்த்தி, humble. Otherwise we cannot teach. I was speaking to a program in a group of pastors and reverends. They said, in order to come to this profession, I'm telling the young people here, சூடு சொரணெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா ரெவரண்ட் ப்ரொஃபஷனுக்கும் வராதிங்க, டீச்சர் ப்ரொஃபஷனுக்கும் சொல்லுங்கள். யாருன்னா என்ன திட்டுறாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறான் என்ன, உங்கள் பணியை கிருபை பெற்று செய்யுங்க. பைபிள் சொல்லுது, அவர் பெரியவராக இருப்பார் உனக்குள்ளே. யூ ஷுட் humble yourself. Grace is given only to humble people. Faith comes by obedience, simple obedience. Mary obeyed. Mary was listening to the voice, and she was telling how it can happen. But a reply came from the Lord. Lord can do
anything. அவரால் ஆகாத காரியம். That is the faith. In difficult circumstances, when things cannot happen, that's why we should not trust in man. Psalm 118, verse 8 and 9. Please read that. Yeah. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் Yes. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். Yes. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். Look at that. 118 says that. Better to trust in the Lord. All these years, we were trusting the Lord. So many kinds of troublesome days in our life. The God was so good. His grace was with us. He is great. He was so great. His grace filled our heart and our working place. That's why it's better to trust in the Lord. All of you say, மனுஷனை நம்பாதே, ஆனால் மனுஷனை வெறுத்து விடாதே. அப்புறம் வீட்லேயும் ஒழுங்காக இருக்க முடியாது, ஸ்கூல்லேயும் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. வேற நேசிக்கணும். அவங்களையே நம்பிட்டு இருக்காதீங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. And it says next verse, even don't trust great people. Don't put your confidence in princes like people. All this one day it will go off. All our beauty, all our money and wealth. But God, we trust. This is the center word, Psalm 118, verse 8. It's better to put your trust in the Lord, confidence in the Lord, than man. What a great joy today. That's why this Ebenezer, we put trust, the Lord who helped us. So, the Bible says in Psalm 146, verse number 5, you can say, yeah. யாக்கோபின் தேவனை Yeah. தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். Look at that. Happy is he that hath the God of Jacob for his help, whose hope, I mean living hope, whose hope is in the Lord. Dear teachers, all of you say, the Lord is my help. The Lord is my hope. Living hope. Present help. Present hope. Nambikkai. Don't trust yourself. I am not saying Jeremiah 17, verse 7. It says very clearly, 5 and 7. Please read. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து Yes. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு Yes. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Yes. Look at that. Put your trust in the Lord. Who is blessed? மாம்சமானதை மனுஷன் மேல் நம்பிக்கை. Verse 5. The Bible tells very clearly, put your trust in the Lord. Faith, trust, hope, stay forever. That's why the Christmas message says, விசுவாசித்தவளே பாக்கியவன். விசுவாசம் கீழ்ப்படியவர்களுக்கு தான் விசுவாசம். You want to work at home or in school? Obedience.
your trust in the Lord. Obey. The Lord will help you. My hope is in the Lord. That's why it says very clearly in 7, verse number 7, yes. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். That's why சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன். You must think of Jacob. All people know, mother told him to go. Please go, your brother will kill you. Jacob was told, Father, please go. Go and search for the partner. Even in marriage, he was not happy. But the word of the Lord came. It is a great word. It is given in Isaiah chapter 9, verse number 8. It says on Israel, yes, ஆண்டவர் யாக்கோபுக்கு வார்த்தையை அது anyone want to do your good work, Jacob should turn to Israel. Jacob means Yethan. Israel means Athan. Praying, when you pray, you become Israel. The Bible says in the same 32 chapter, verse 28, மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல். On Jacob, the word came and made him Israel. Today, Israel is blessed. They will have many battles. Don't go away from battle. Psalm 46 says, face the battle. The Lord of hosts is with us. You may face many battles in your life. Today, the Christmas message for you, living hope, living help. The Lord has helped Israel. You will have battle with people. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. You are Israel. Blessing is face it, battle it, stand. God is standing with you. Great help, great hope. The Bible says, I will fight the battle for you. You be quiet. When the Lord is near you, why you should talk? Why you should give the answer? Dear teachers, on this wonderful, beautiful day, put your trust in the Lord. Then all other people whom you face, they cannot face you. The Lord will deal with all those people. Because you are the Lord's child, you will get the present help, present hope. You will receive grace. Mother Mary was very helpless. No support from the husband. But the power from the Most High. The power of the Holy Spirit. This is the secret of Mary. And Mary rejoiced. If you turn to Luke 1, chapter 45, verses 45 to 55, three things the Mary. In 46, you please read. Yes. அப்பொழுது மரியாள், Yes. என் ஆத்துமா கர்த்தரை See the மகிமைப்படுத்துகிறது. prayer of Mary. 10 verse. Song of Mary. Promises of God confessed by Mary.
praise, then prayer, then promise. In that 10 verses. That's a beautiful verse, how God has lifted this wonderful Mary. 2 minutes you can sing one stanza. Please stand up and sing. To lawyer, yeah. Israel. Jacob turned to Israel. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே காவரும் துணையும் கேடகமானவர். காவரும் துணையும் கேடகமானவர். பொழுதினில் தூக்கி எடுத்து வயலிலிருந்து உயர்த்திடுவார். பொழுதிலிருந்து தூக்கி விடுவார். குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கார செய்வார். உனக்கு ஒன்று பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கார செய்பவர் உனக்கு ஒன்று. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அருணை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும்போது, ஆறுகளை நீ மிதிக்கும்போது, அக்கினியை நீ கடக்கும்போது, ஆறுகளை நீ மிதிக்கும்போது, அக்கி ஆறு ஆறுகள் சொல்லாதே, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் துணையும் கேடகமானவர். Amen. Surely the Lord will lift you up. End of this year 2024, 2025, the Lord will lift every one of you. Please be seated. Those who are humbling themselves, they are going to receive great grace, great hope, great goodness. They will see a glory of the Lord coming upon them. 2025 will be very special in spite of all that you face around, all the natural calamities that you face around. Great grace will be there.
Let us humble ourselves. The Lord's word says is Emmanuel. Trust in the Lord. Psalm 37, verses 4, 5. Please read quickly. Yes. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. Yes. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை 3, 4, 5. Yes. கர்த்தரை நம்பி நன்மை செய். Yes. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். Yes. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரை நம்பி நன்மை செய். Living hope. Don't ask yours, don't trust yourself, don't trust your heart, don't trust the people. When you trust the Lord, you see the great blessings follow you. Goodness and mercy will chase you. You need not chase those things. People are today chasing where I can see good things, where I can see mercy. But when the Lord is your shepherd, நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும். தமிழில் தொடரும் இருக்கு. ஆனால் ஒரு பக்தன் எழுதினான், நீ போய் பார்க்கவே வேண்டாம், நன்மையும் கிருபையும் உன்னை துரத்திட்டு வரும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அந்த ட்ரஸ்ட் இருக்க வேண்டும். ஸ்ட்ராங் ட்ரஸ்ட். Mary confessed, let it be according to your word. And she ran to see what's happening to Elizabeth. And she wrote a beautiful psalm, beautiful promises, beautiful praises for God. So what you trust, it should be from the Lord. Psalm 62, verse 5. Yes. என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் அமர்ந்திருக்கிறது. எஸ். நான் நம்புகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். Are you trusting today? Do you confess today? Do you pray today like Mary? She has not got Jesus Christ. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. For he shall save the people. This is what எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே. இல்லை, இப்படி சொல்லக்கூடாது. இது ஸ்கூல். என் ஆத்துமாவே தேவனையே. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லி கொடுக்கலாம் எனக்கு. No man, no other people. Yes, I love them. I do good to them. When I come to the prayer and promises of God, I don't care about my body. Look at that, my soul. If your soul is ready, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் let your soul be strong. தேவனையே நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் more than you ask for, you can see. I have seen. I repeat, I came to this place in cycle. I came to the Sambattur when I was 7 years old. Today I am 70. 63 years. The Lord was very good. He is responsible for all this development. His grace, His goodness never failed me. We traveled along together, madam, myself, in the 63 years in Ambattur, 40 years. How many years? We faced all the battle. Not so easy. In the body, in the mind,
but our soul always loving the Lord, praising the Lord. So the Lord has kept us alive in front of you. Lord was good. His mercy ever. We are very grateful. This is the secret. Psalm 71, verse 1, verse 5, கர்த்தாவே, verse 14. Yes. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். Yes. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி. நீரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீரே. அந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் வெற்றி காண முடியும். உங்களை நம்பாதீங்க, உங்கள் சொத்தை நம்பாதீங்க, மக்களை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. அழக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவை போல ஒரு நாள் அழிந்து போயிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் சொல்ல முடியும், என் சிறு வயது முதல் தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறேன். I can say it very strongly. I can never give up that hope because I have seen great, glorious, marvelous things the Lord has done for us. That's what Emmanuel, God with us. The Lord promised that I will be with you all the days. So every day we pray, and every day. But you see that Isaiah 26, verse number 3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட firmness, yes, மனதை உடையவன் yes, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் yes. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Look at that. You get great peace. All of you say perfect peace. Why? Mind state. That's why you should have go to Mary again. In Mary's words, Mary is astonished. She couldn't speak. Twice it says in Luke 1:19, and Luke 1:29 and Luke 2:19, Mary was thinking சிந்தனை. உங்கள் சிந்தனை கரெக்டாக இருக்கணும். டபுள் சிந்தனைலாம் இருக்கக்கூடாது. Please read 2:19. Yeah. Luke. மரியாளோ Yes. அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். நான் உங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன், மரியாளோ. பாருங்க, இதுக்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம், கடவுள் உங்களுக்கு செஞ்சது எல்லாம் கிருபை ஒரு தேவதூதன் கொடுக்குறான். பரிசுத்த ஆவி பலன் வந்து இறங்குது. இதை தன் இருதயத்திலே சிந்தனை பண்ணினான். If your thinking is good, there lies your success. What is your thinking? How we are engaged to every day? Thinking about other people, what they say? I am thinking about what God says to me today. Is Emmanuel. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினான். பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்கு. ஆலயத்துக்கு போனால் அவருடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கணும். ஸ்கூலுக்கு வந்தால் கிருபையெல்லாம் சிந்திக்கணும். When you see many different children, God is helping you to serve them. So may the Lord be with you. As we have seen this beautiful day, let us bow down our head in prayer. He is the Lord of great hope. He is the Lord of great grace. He is one to be trusted, one that we are looking for this morning. The Lord may be
helping you in every present trouble. He is the hope. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மாயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மாயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத எனது செய்யா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உலகத்தில் வெற்றி கொண்டே. Lord, we trust in you, lean on you this morning, for you never fail. For the Lord of hosts is with us. Be with every simple, humble people. Make them obedient to your precious promises and fulfill all your will, all your pleasure upon them. We thank you for all the blessed years given to Madam. And let your spirit be with us, give us great strength. In Jesus' name we pray. Amen. So as Madam is celebrating her birthday today, it's a great grace that we have been together and praising God for another year of grace. Let us give a big hand and welcome her for another speech, 5 minutes. Good morning to everyone. It's nice to see each other. The end of these days, God was leading us, all of us, when we look back and see how God was so good in our life. I don't say that we have not faced any difficulties, no trials, no tribulation. We had so much of trials and tribulation in our life. Still, we had a big hope that God is with us. Understand? So, end of this year, let us submit ourselves. I don't know, this year we had enough troubles. And next year, in the coming days, God was able to withstand with us. And He was guiding us more than what we needed. So I request all the teachers, don't worry about anything in this world. Take care of yourself. Your health is very important. Many of us think that once we give birth,
we surrender ourselves to the children, we'll become like them. அவங்க சிரிச்சா நம்ம சிரிக்கிறது, அவங்க அழுத்தா நம்ம அழுறது, அவங்க ஓடுறா நம்ம ஓடுறது, இந்த மாதிரி. So we don't care much ourselves. Every mother is sacrificing so many things in their life. Understand? But this is a time, this is the hour of to realize that you must also have some time to relax. Don't worry at all about anyone. Nothing is going to happen what we are thinking. God has His own purpose in everybody's life. We may be thinking that this will happen, that will happen, my daughter will do this, my son will do that, my brother will do this, and my sister will do this. All these things, if anything is you are able to do it, you do it happily. Don't expect, don't trust, don't think that somebody will help in our trouble other than your own blood. Understand? All this I'm talking about the experiences which has come in my life. So don't name anything. அம்மா அப்பாலாம் வெளியே போனாங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, இது உனக்கு, இது உனக்கு அப்படின்னா அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், சரிம்மா நல்லா இருக்குது, 2 பேருக்கு ஒன்றா தானே வாங்கிட்டு வரணும், சரின்னுவாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் 3 வயசு தாண்ட மாட்டேங்குது, அதுதான் போய் செலக்ட் பண்ணணும். புரியுது? அதனால் நம்மளையும் நம்ம மாற்றிக்கணும். ஒரேடியாக குழந்தைங்க நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பவும் சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஜெபிக்கும்போது ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளை மறந்து போகிறதே கிடையாது. பெரிய காரியம் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்லி வி கேன் ப்ரே ஃபார் தெம். அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை நாட்கள் நான் இங்கே இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், தாங்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தாங்கி ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருந்தால் ஸ்கூலுக்குள்ளே வந்து பிள்ளைங்களோடு இருந்து மற்றவங்களோடு இருந்து அதுதான் பெரிய சந்தோஷம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹவ் சீன். Love your mother-in-law, love your father-in-law, love your father, mother. Even if they hate you, even if they curse you, that's our duty. Understand? So my humble request on this day is that submit yourself, take care of yourself, stand on your own leg. Of course you are standing on the own leg only. I mean that உயிரே போனால் கூட யாரையும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, புருஷன் இருக்க வரலும் நமக்கு குழந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதுவும் எத்தனை புருஷன் செய்கிறாருன்னு தெரியாது. ஆனால் மை ஹஸ்பண்ட் டு மேக் மீ அண்ட் கெட் ரெடி இன் த மார்னிங், இட்ஸ் வி might have prayed from last night. He treats me like a child. If at all I am able to pull on all these days with all the God's grace and with my great support, my husband and my brothers, sisters. My mother was a great support. She used to come every Saturday. She'll count 10 sarees, she'll iron it, keep the blouse for me, skirt inside that, and she'll go cooking and giving everything for them, for all of us. So like that, let us help others. Let us not expect any help from anyone. Understand? So submit yourself to God. God will lead according to His will. Understand? இந்த அன்புலாம் பற்றி போயிடுது இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் கிட்டலாம். சின்ன பிள்ளைங்களான்னா கூட இது எனக்கு
இது உனக்கு ஏதாவது ஒரு பொருள் போட்டால் கூட அம்மாங்க போட்டால் என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க, அம்மா இது எடுத்து வச்சிரும்மா, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா 2 பையன், எந்த பையனும் கேட்டிருக்க மாட்டான், அம்மா நீயே மாட்டிக்கோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஆனால் என் பிள்ளைங்களும் அப்படி கிடையாது, 2 பேருக்கும் they don't have any interest in dressing or jewels or anything else. Like that, God is good. Always trust in the Lord. Submit all your எல்லாத்தையும் மனுஷங்கிட்டேயோ, எந்த அக்காக்கிட்டேயோ, தங்கச்சிக்கிட்டேயோ, அண்ணிக்கிட்டேயோ, மாமியார்கிட்டேயோ, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே எல்லாம் போய் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். அப்படியே பேசும்படி எனக்கு ஜெபிக்க தெரியாதேன்னு நானும் சொன்னேன். அதனால் ஆண்டவர் இன்றைக்கி மணிக்கணக்கில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்க. அதனால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. என்ன ஆகும், எது ஆகும், எப்போ ஆகும், ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சுகம் நமக்கு ஒரு நாளும் போதுமானவராக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால் எதை குறித்து எதிர்பார்க்காத இருங்கள். நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் சீக்கிரம் வருவார், நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு. அதனால் எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறேன், உங்களையும் பார்த்துக்கோங்க. புரியுது? யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பிகாஸ் த லாஸ்ட் டேஸ் we don't know what will happen to us. Understand? So even when I'm telling you, take care when you're going here and there and all, see that you're safe. Nothing is there now. நிறைய பேர் பாருங்க, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, எப்படி விழுந்துட்டிங்கன்னா நாய் குறுக்கால வந்துடுச்சுன்னுவாங்க. நாய் குறுக்கால வந்தால் கூட நமக்கு 6 அறிவு இருக்குது, முன்னாடியே நாய் போகிறதுக்கு வழி விட்டுருக்கலாம், இல்லாட்டி நாய் போன அப்புறம் நம்ம போயிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தயவுசெய்து நீங்கள் வாகனத்தில் வரும்போதும் போக்கிலும் ஆண்டவர் உங்களையும் மட்டும் காத்தார். இந்த வருடம் முழுவதும் காத்தார், இனியும் காப்பார். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் புதிவனமாக உங்களை நடத்துவார் என்று விசுவாசித்து இந்த கொஞ்சம் பலத்தோடு ஜீவன நாட்கள்லாம் ஆண்டவருக்கு மட்டும் அம்மையான சாட்சிகளாக இருப்போம் என்று நம்மளை தாழ்த்தி ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவர்தான் நமக்கு எல்லாம். அவர்தான் பரம வைத்தியர், நம்ம கண்ணை வைத்து ஆலோசனை சொல்பவர், நம்ம கால்களுக்கு தீபமாக இருப்பவர். அதனால் எல்லாரும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், சாமி உமக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை சாமி, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம வாயினால் அறிக்கை பண்ணி, ஆண்டவரை நீர் மட்டும் போதும் நம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் செஞ்சோம்னா பார்த்துக்கோங்க, ராத்திரி 103 ஃபீவர் இருந்தால் கூட காலையில் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். புரியுது? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மெனி பீப்புள் ஆர் ஹோல் நைட் இட் வாஸ் கோயிங் ஆன் ரிங்கிங் மை ஃபோன் and messages were there. I remember the poor children, those who studied here, and the teachers who were working here, teachers who left. We keep in touch with all the teachers who even left the institution, but we remember them all the days in our prayers. So thank you so much for all your cooperation. Thank you so much for being a great asset to this institution. May the Lord bless you abundantly in the coming new year and fill you with the new spirit to withstand all the temptations of this world. Thank you. God bless you. Yes, very good morning, teachers. Happy to see you all with the united spirit and the presence of God. Today it's a very, very special day. Yes, it's of course, our beloved senior principal ma'am birthday. On behalf of all the teachers, we wish you a happy birthday, ma'am. We love you so much. You are the source of inspiration for all of us. Thank you so much. Also, wedding anniversary wishes to our dynamic administrator. Thank you. Okay, over to Sujamas. After Sujama's wishes, choir teachers and the other teachers will sing a special song, and Vinodini Miss will pray. Short prayer by Vinodini Miss. On behalf of all the teachers from Ebenezer Marcus Group of Schools,
We wish our senior principal ma'am, the guiding light and an inspiration for all of us, a very happy birthday. May the Lord bless her and give her good health and lead us all and our future generation also. And also I wish our administrator a very happy wedding anniversary, sir. Thank you. அன்புலேசப்பா கத்தாவே இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறோ மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படியா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஐயா ஆண்டவரை எபினேசர் குழுவாக கத்தாவே அன்றைய உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஐயா. அன்றைய குடும்பத்தை கத்தாவே வழி நடத்துகிறதான இந்த அம்பத்தூர் பகுதியில் ஐயா நீங்கள் கத்தாவே அன்றைய அநேக பிள்ளைகளுக்கு ஐயா அநேக குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதான மேடம்காக ஆண்டவரே சமூகத்திலே கத்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்றைய தாயின் வயிற்றில் அவர்களை உருவாக்கின நாள் முதற்கொண்டு ஐயா இந்த நாள் வரைக்குமாய் நீர் நடத்தி வந்ததான பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் கத்தாவே ஆண்டவரே நல்ல தகப்பனாக தோளிலே சுமந்து வந்தீரே நன்றி ஏசப்பா. தாயாக அரவணைத்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நல்ல நண்பனாக கத்தாவே கரம் பிடித்து நீர் நடத்தினபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின்படி ஐயா ஆண்டவரை தீயிலே கத்தாவே ஆண்டவரே மூழ்கினது போது ஐயா தண்ணீரை கடந்ததான வெளியில் ஐயா ஆண்டவரே அவற்றிலே கத்தாவே அழிந்து போகாதபடிக்கு கத்தாவே சேதம் அடையாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய அன்பினாலே கத்தாவே அரவணைத்து கத்தாவே ஆண்டவரை இம்மட்டும் கத்தாவே ஆண்டவரை நன்மைகளை காணும்படியாய் கத்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாய் நீர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த ஸ்கூலை நடத்தத்தக்க கத்தாவே நல்ல ஞானத்தையும் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே கிருபைகளையும் நீ கத்தாவே பரத்திலிருந்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி இயேசப்பா. இம்மட்டும் உதவி செய்ததான தகப்பன் கத்தாவே இனி வருகிற நாட்களிலும் கத்தாவே ஆவியிலும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பலப்படுத்தும்படியாக நோக்கி பார்க்கிறோம். நீ உன் தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பா என்ற வார்த்தையின்படியாய் கத்தாவே ஆண்டவரே நீர் கத்தாவே ஆண்டவரை பார்த்து மகளக்கூடிய விதத்தில் கத்தாவே எல்லாவற்றிலும் ஐயா அன்றைய உம்மை பிரியப்படுத்துகிறதான கத்தாவே உம்முடைய மகளை கத்தாவே உம்முடைய கரத்தின் கீழ் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும்படியாக நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நன்மையும் கிருபையும் கத்தாவே அன்றைய வாழ்க்கையிலே தொடரட்டையா ஆவிக்குரிய நன்மைகளாலும் சரத்திற்கு அடுத்த நன்மைகளாலும் நிரப்பும்படியாக நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்றைய இந்த வேளையில் ஐயா பீட்டர் சார்காய் டைனாமாம்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே அன்றைய அவருடைய குடும்ப வாழ்க்கை கத்தாவே இம்மட்டும் நீங்கள் ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரை கொடுத்துள்ளதான பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படியா உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற உம்மை நேசிக்கிற உம்மை பின்பற்றுகிறதான ஆண்டவரே அவருடைய இருதயத்தினுடைய எல்லா வாஞ்சைகளையும் கத்தாவே ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படியாய் நிறைவேற்றி தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கத்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான உலக தோற்றம் முன்பாக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான நாங்கள் கண்களால் காணாத காதுகளால் கேட்காத நன்மைகளை கத்தாவே உம்முடைய சித்தத்தின்படியாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காத்தாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே
தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் for your love. For I thank both the principals with all the team of all the teachers for this wonderful your prayers. And continue to pray the Lord lead us and be with you also. It's a wonderful program of all the Christmas. Really we enjoy both the Christmas functions. I thank the Lord for all your help. Every teacher behind the children, behind the stage, everything not so easy. In a short time you prepare. You would have got some scoldings and all. So forgive and forget. God is always good. Thank you. Have your breakfast.